மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டெஸ்டினிங்கிற டிராமாவோட பார்ட் 4 அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளோட வீட்டுக்கே போவானா. அங்க போன உடனே அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நிறைய ஒர்க் லோட் இருக்கு, அதனாலதான் இப்படி லிஃப்ட்லயே மயங்கி விழுந்துட்டா, அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தான் பாப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பான், அதை இவங்க நோட் பண்ணிருப்பாங்க. சோ உடனே ஏன் நீங்களே என்னோட பொண்ணுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவளோட ரூம்ல இருந்து வெளியே வந்துருவாளா. உடனே அவங்க அம்மா, கோ இங்க வா, இதுதான் உன்னோட புதிய அசிஸ்டன்ட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னது இவன் அசிஸ்டன்ட் ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிரும். இப்ப உடனே நம்ம ஹீரோயின், எங்க அம்மா தான் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்னோட அசிஸ்டன்ட் ரைட்டரா இருக்கிறதுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அப்படியே லைட்டா தயங்கிட்டு அதுக்கு அடுத்து எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அப்படியே இங்க நடந்த சீன் எல்லாமே நம்ம ஹீரோயினோட புக்ல அப்படியே டிஸ்பிளே ஆகுமா. இத பார்த்தனையும் அந்த மேனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஏன்னா அவன் என்ன எழுதியிருப்பான், கடைசியா நம்ம ஹீரோயின் யார்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க நோன் தான் சொல்லணும்னு எழுதியிருப்பான். ஆனா இப்ப இந்த விதியையும் மீறி நம்ம ஹீரோ அவனாவே எஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இப்படி எஸ்ன்னு சொன்ன உடனே அவனுக்கு வழக்கம் போல அவன் இதயத்துக்கிட்ட அப்படியே ஏதோ ஒரு பெயின் வந்த மாதிரி இருக்கும். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன், இப்போ எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயின் அப்படியே விடாம நம்ம ஹீரோக்கு பின்னாடியே போய், நீ என்னோட அசிஸ்டன்ட் ரைட்டரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட, பட் ஆனா என்னோட பென் நேம் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ கோ எக்ஸ்பிரஸோங்கிற பென் நேம் யூஸ் பண்ணது எனக்கு தெரியும், இப்போ யாங்குங்கிற உங்க அம்மா பேரை யூஸ் பண்ணி டிராமாக்கெல்லாம் நீ கதை எழுதுறங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். என்னடா இந்த விஷயம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தெரியாது, ஆனா இவனுக்கு எப்படி எல்லாம் கரெக்டா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சாம்ங்கிற பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவளோட சீனியர்ஸ் கிட்ட போய், எனக்கு ஒரு டவுட், என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளாவே இதயம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான், இது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சாம் கேட்பா. அதுக்கு அந்த சீனியர்ஸ் இப்ப உடனே, எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹியூமன்ஸ்க்கு மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும், ஆனா அது இப்படியே நீடிச்சுச்சுன்னா உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு, அதாவது நம்ம டேர்ம்ஸ்ல சொல்ல போனா அவன் சீக்கிரமாவே எலிமினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இத கேட்டனையும் அந்த சாம் பொண்ணு அப்படியே, அவன் எலிமினேட் ஆயிட்டானா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த சீனியர்ஸும், யாராண்ட் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு மேல ஃபீலிங்ஸ் வச்சு எலிமினேட் ஆனாங்கன்னா அவங்களோட மெமரி எல்லாம் அழிஞ்சு போயிடும், அதுக்கடுத்து கொஞ்ச காலத்துக்கு அவங்க டெஸ்டினி ரைட்டராகவே இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் சொல்லுவான். அதுக்கு அந்த சாம் பொண்ணு கேட்கும், ஃபீலிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு லிமிட்னஸ் இருக்கு, நாங்க எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த சீனியர் இப்ப அப்படியே, ஃபீலிங்ஸ்க்கு லிமிட்னஸ் தான் கிடையாது, ஒரு சின்ன கோவமோ இல்ல அன்போ காதலோ எது வேணாலும் அவங்களை எலிமினேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்டினி ரைட்டர் அவனோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு மேல இறக்கப்பட்டு அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா. சோ அவன் வேலையில சேர்ந்து 1 மணி நேரத்திலேயே அவன் எலிமினேட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த சாம் பொண்ணு கிட்ட அந்த சீனியர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இதுவே இன்னொரு பக்கம் அந்த மேனை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு டெஸ்டினி புக்குக்குள்ள இப்போ ஏதோ ஒரு போனை திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சு அதுக்கு இப்ப சார்ஜ் ஏத்திக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ சரி நம்ம பிரஷ் பண்ணிட்டு தூங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஆனா அப்போ அவளுக்கு கண்ணாடியை பார்த்தாவே நம்ம ஹீரோ இவ கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். என்னடா இது இப்படி தோணுதே அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா திரும்பவும் அவளுக்கு அப்படிதான் தோணும். சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அப்படியே 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு கீழே வருவாளா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ரெடியா உட்காந்துருப்பான். இவனை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே ஜோக் ஆயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ, என்னங்க என்ன அசிஸ்டன்ட் ரைட்டரா வர சொல்லிட்டு நீங்களே எவ்வளவு லேட்டா வரீங்க, உங்க அம்மா இப்பதான் அசிஸ்டன்ட் ரைட்டருக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க, சோ நீங்களும் சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம கதையை எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியா உட்காந்துருப்பான். அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிப்பாங்களா. உடனே நம்ம ஹீரோ, நான் தானே அசிஸ்டன்ட், நானே போய் கதவை திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப டோர் ஓபன் பண்ணுவான். ஆனா அங்க பார்த்தா இப்ப வந்திருக்கிறது அந்த ஜங்கு. நான் எப்படி இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோ இவனை எப்படியான்னு கோ கூட சேர்க்கணும் தானே நினைக்கணும். ஆனா
ஆனா இப்ப டக்குன்ட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அதையும் மீறி அந்த ஜங்கு இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இவன் என்ன இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் அந்த ஜங்குக்கு தெரிய வரும் நம்ம ஹீரோ தான் இப்ப நம்ம கோவோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. இத சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோயின் ரியலைஸே பண்ணுவா. ஐயோ நம்ம தான் ஸ்டோரி எழுதுறோம்னு இவனுக்கு தெரியாதுல, வளரிட்டோமா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இவன் எங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் ரைட்டர்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோவா, என்னது நான் எப்ப உங்க அம்மாக்கு அசிஸ்டன்ட் ரைட்டரா இருந்தேன், நீ தானே யாங்குங்கிற பேர்ல இந்த கதையெல்லாம் எழுதுற, சோ நான் உனக்கு தான் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி அந்த ஜங்குக்கு எல்லா விஷயம் முன்னாடியே தெரியும். ஆனா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இதனால அந்த ஜங்கு உடனே நீ ஒண்ணு எனக்கு எதையும் சொல்ல வேண்டாம், கோதா இந்த கதையெல்லாம் எழுதுறான்ட்டு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும், சோ உனக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நீ ஒன்னும் சீன் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜங்கு சொல்லுவான். இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னடா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சா என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் அந்த ரைட்டர்னு நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜங்கு கிளம்புனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அப்படி கதை எழுதிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஆப்போசிட்ல உட்காந்துருக்க நம்ம ஹீரோவையே அவன் வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இவ கண்ணுக்கு தெரியவா. இதனால நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. என்னாச்சு, நம்ம கண்ணுல எதுவும் பிரச்சனையா என்ன, ஏன் இப்ப திடீர்னு அவன் நம்மளுக்கு ஸ்கூல் பையன் மாதிரி தெரிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்டே போய் நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் வழக்கம் போலதான், ஐயோ இவன் ஒரு நட்டுக்கலண்ட கேஸோ, சரி அப்பனா என்னோட அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் இவன் கிட்ட பேசினா ஒருபடியா ஒரு பதில் கூட கிடைக்காது, பேசாம நம்ம திரும்பி கதையை எழுத போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே கண்டினியூஸா உட்காந்து அந்த ஸ்டோரியவே எழுதிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோக்கு பெருசா எந்த வேலையும் இருக்காது போல. அதனால இப்ப அவன் வச்சக்கன் எடுக்காம நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து என்னடா இது, நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அவ நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறா, சரி நம்ம தான் டெஸ்டினி ரைட்டர் ஆச்சே, நம்ம கிட்ட அவ வேலையெல்லாம் பழிக்குமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட டெஸ்டினி புக் எடுத்து கோ இப்ப அவளோட அசிஸ்டன்ட் ரைட்டரை சைட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுவான். இவன் எழுதி முடிச்ச அடுத்த செகண்ட்லயே இவ்வளவு நேரம் மும்மரமா ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவளோட வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இவ இப்படி பார்க்க ஆரம்பிச்சோனையும் நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல அப்படியே அந்த இதயத்துக்கிட்ட ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து இப்ப தூரமா உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் நூடுல்ஸ் கிண்டி தரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அதை ரெடி பண்ணி கொடுத்த கடுத்து இப்ப அப்படியே நான் ரீசெண்டா ஒரு டிராமா பார்த்தேன், அதுல இப்படிதான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு எண்ட் ஆஃப் தி நூடுல்ஸ் ஹீரோயின் வாயிலையும் இன்னொரு எண்ட் ஆஃப் தி நூடுல்ஸ் ஹீரோ வாயிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட போவாளா. இப்போ அவ அந்த நூடுல்ஸை சாப்பிட அந்த நூடுல்ஸை இன்னொரு பக்கத்துல இருந்து யாரோ இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இவ இப்ப டிராமால ஒரு சீன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால, அதே மாதிரி நம்ம ஹீரோ இன்னொரு எண்ட அவ வாயில வச்சிருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா தான் அதை பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் என்னைக்கு ரொமான்டிக் டாபிக் எடுத்தா கரெக்டா அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அவ உடனே அசிஸ்டன்ட் ரைட்டர் நீ என்கிட்டயே நூடுல்ஸ்க்காக போட்டி போடுறியா, நான் தான் இந்த இடத்துல ஹெட், சோ எனக்கு தான் நிறைய நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோட வாயில இருந்து இழுத்துருவா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கே நம்ம ஹீரோயின் ஏன் இத்தனை நாள் வரைக்கும் சிங்கிளா இருக்கா அப்படிங்கிற காரணம் நல்லாவே புரியும். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பாக்குறக்கா வந்திருப்பாளா. அப்போ அவ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறப்ப ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட நேம் யுன்கோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் பேசுவா. அப்போதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வரும் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர் யுன்கோ அப்படிங்கறதே. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த மேலதான் காட்டுவாங்க. அவன் திருட்டுத்தனமா ஒரு போனுக்கு சார்ஜ் போட்டிருந்தான்ல, இப்போ அந்த போனை ஓபன் பண்ணி பாப்பான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அந்த போட்டோல நம்ம ஹீரோக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினும் இருப்பா. இத பார்த்தனையும் அந்த மேன் ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸ் ஆயிருவான். இப்ப நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட ஒரு ஸ்கூல் டைம்ஸ் போட்டோ எடுத்து அந்த ஃப்ரெண்ட் பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த போட்டோவை பார்த்தா அவளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்ப நம்ம பார்த்த ரெண்டுமே ஒரே நாள்ல எடுத்த போட்டோ. நம்ம ஹீரோவோட போட்டோல நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்திருப்பா, நம்ம ஹீரோயினோட போட்டோல நம்ம ஹீரோ பின்னாடி இருந்திருப்பான். ஆனா இந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படியே பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டினி ரைட்டர் ஆன உடனேயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுகிட்டு இருப்பான். இப்போ
அங்க வந்த பஸ்ல இருந்து ஒரு அம்மாவும் அழகான குட்டி பொண்ணும் அப்படியே கியூட்டா கீழே இறங்குவாங்க. அப்பதான் அந்த அம்மாவோட ஃபேஸ் காட்டுவாங்க. அது நம்ம ஹீரோயினோட அம்மா. இப்ப அப்படியே அவங்க கூட இருக்கிற அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு, அம்மா அந்த அங்கிளை பாத்தீங்களா, அவர் மலையில தான் நிக்கிறாரு, ஆனா அவர் மேல ஒரு துளி கூட மழை டிராப்ஸ் படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆனா இத அவங்க அம்மா பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மேன் வந்து, நீ தான் இன்னைக்கு புதுசா வந்த ஜூனியரா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வச்சுக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி மழை பெய்யறப்ப நம்ம மலையில நிக்க கூடாது, ஏன்னா நம்ம மேல ரெயின் டிராப்ஸ் விழவே விழாது. சோ இது மித்த ஹியூமன்ஸ்க்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடையை கொடுத்து வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த சைடு நடந்து போய்கிட்டு இருந்த அந்த அம்மா மேலையும் பொண்ணு மேலையும் ஒரு கார் அப்படியே வேகமா மோத வருமா. இத பார்த்த நம்ம ஹீரோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணி இப்ப அப்படியே அவனோட மேஜிக் பவர்னால அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுவான். இப்படி இவன் பண்ண அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போய் அவன் கையில ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் போட்டிருப்பான். அந்த பிரேஸ்லெட் இப்ப அப்படி தரையில விழுந்துரும். சோ நம்ம ஹீரோ அவனையே மறந்து அந்த ஹியூமன்ஸ்க்கு லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் காமிச்சனால ஆன் தி ஸ்பாட்லயே, அதாவது அவனோட ஃபர்ஸ்ட் டேலே எலிமினேட் ஆயிருக்கான். அதுக்கடுத்து 12 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ எலிமினேட் ஆகி இப்ப திரும்பி டெஸ்டினி ரைட்டரா வருவான். இப்போ அதே மாதிரி ஒரு மழை பெய்யற பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுகிட்டு இருப்பானா. பட் ஆனாலும் நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவன் டெஸ்டினி ரைட்டரா இருந்திருந்தான். அப்போ குட்டி பொண்ணா இருந்த நம்ம ஹீரோயினை காப்பாத்த போய் இவன் எலிமினேட் ஆன விஷயம் எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இருக்காது. இவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த மேன் வந்து, வெல்கம் ஜூனியர், இந்த வட்டமான்ட்டு உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோவோட கையில மாட்டி விடுவான். நம்ம ஹீரோவுக்கு இந்த மேனை முன்னாடியே பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பஸ் ஸ்டாப்ல ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு அப்படியே பஸ்ல இருந்து மலையில நனைஞ்சுக்கிட்டே இறங்குவாளா. அப்போ டக்குன்ட்டு அவளுக்காக யாரோ கொடை பிடிப்பாங்க. யாரா நம்மளுக்கு கொடை பிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ. அந்த ஹை ஸ்கூல் பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின். இப்போ நம்ம ஹீரோ கொடைய பிடிச்சனால நம்ம ஹீரோயின் அப்படியே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோ, நான் இப்படி உனக்கு கொடை பிடிச்சது ஒரு விதமான எமோஷன் இல்லனா சிம்பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா இதுவும் ஒரு விதமான சிம்பத்தி தான், நீங்க எனக்காக ஃபீல் பண்ணி கொடை பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, என்னது ஃபீலிங்ஸா, ஐயோ எங்களோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே ஹியூமன்ஸ்க்கு மேல ஃபீலிங்ஸே வைக்க கூடாதே, அப்பனா உனக்கு கொடை கிடையாது, நானே இந்த கொடையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து அந்த கொடையை எடுத்துட்டு, உனக்கு இந்த கொடையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரும். டே நான் வாட்டுக்கு செவனே நின்ன, நீயா வந்து கொடையை வச்சுட்டு இப்ப என்ன இப்படி வம்பிழுக்கிறியா, நீ என்ன எங்க ஸ்கூல் தானா, எங்க ஸ்கூலா இருந்தா சப்போஸ் என் கண்ணுல இனிமேல் பற்றாது, மவனே உன்னை நல்லா வச்சு செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவனை திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்கூலுக்குள்ள போயிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. இப்போ டக்குன்ட்டு அந்த மேன் கிட்ட போய், சீனியர் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி பயவுள்ள ஏதோ ஆசைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனும் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல்லே சேர்த்து விட்டுருவான். அதுவும் அன்பார்ச்சுனேட்டா கரெக்டா நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லயே தான் போய் அவனும் சேருவான். இப்ப இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே, ஹே அம்பர்லா பாய் நீ இந்த கிளாஸ் தானா, இருடா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோட ஆபீஸ்க்கு வந்து அவன் பேக பார்த்தா அதுக்குள்ள ஒரு புட்டிங் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, யார் இதை நம்ம பேக்ல போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மேனு வருவான். அவன் வந்து, என்னடா கையில புட்டிங்கோட நிக்கிற, நீயா வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல யாரோ என் பேக்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேன், நீ வாட்டுக்கு ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டோன்னு நினையும், அங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பிடிச்சு தொலைஞ்சிடாத, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது, நம்ம ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, ஹியூமனுக்கும் நம்மளுக்கும் நடுவுல எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பவும் வார்ன் பண்ணுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. எல்லாருக்கும் ஏதோ இப்ப ரீசெண்டா எழுதின டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் வேகமா போய் நம்ம ஹீரோட பேப்பரை தான் வாங்கி பாப்பா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ நல்ல மார்க் எடுத்திருப்பான். சொல்ல போனா கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் போல. எப்பயுமே நம்ம ஹீரோயின் தான் வழக்கமா ஃபர்ஸ்ட் வருவா. இப்போ இவன் ஃபர்ஸ்ட் வந்தனையும் நம்ம ஹீரோயின், வாவ் நீ சூப்பரா படிப்பியா, அப்பனா இன்னில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் லஞ்ச் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற
மாதிரி ரோபோ மாதிரி பேசுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஒரு ஃப்ரெண்டா வர வேண்டாம், ஒரு கிளாஸ்மேட்டா கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோ யோசிப்பான், ஃப்ரெண்டுனா தானே பிரச்சனை வரும்னா, இது கிளாஸ்மேட் தானே, சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மெயினா இவனை எதுக்கு வெளியே கூப்பிட்டு வந்திருப்பானா, இவன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு புக்ல எழுதிக்கிட்டே இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிருப்பா. அதனாலதான் உனக்கு இந்த ஸ்டோரி ரைட்டிங் எல்லாம் பிடிக்குமா அப்படிங்கறத கேட்கறதுக்காக வெளியே கூப்பிட்டேன். ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி கதை எழுதுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் என்னையும் நீங்க ஒரு ரைட்டர்னே சொல்லலாம், என்ன நீங்க எழுதுற ஸ்டோரிக்கும் நான் எழுதுற ஸ்டோரிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், அது ரியல் லைஃப்ல நடக்காது, என்னோடது ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் அப்போதைக்கு பெருசா எடுத்துக்கவே மாட்டா. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ரைட்டர்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் உன்னோட பென் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு பென் நேம்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பென் நேம் இல்லாம புக் எழுதுறியா, நான் வேணா உனக்கு ஒரு பென் நேம் செட் பண்ணவா. இப்போ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு பையன் அவனோட பென் நேமை எப்படி செலக்ட் பண்ணானா, அவன் ரீசெண்டா சாப்பிட்ட ஃபுட் பிளஸ் அவனோட லாஸ்ட் நேம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பென் நேமா வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அப்பனா உன்னோட பென் நேம நீ கோ எக்ஸ்பிரஸோன்னு வச்சுக்கோவேன், நீ இப்போ காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க, உன் பேரு கோ கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் அதை பெருசாவே எடுத்திருக்க மாட்டா. ஆனா இப்ப ஃபியூச்சர்ல அவ எழுதின ஃபர்ஸ்ட் புக்ல அவ யூஸ் பண்ற பென் நேம் கோ எக்ஸ்பிரஸோ தான். இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் திரும்பி ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி லஞ்ச் வெளியே போய் சாப்பிட்டு வந்தனையும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே உனக்கும் அந்த நியூ பாய்க்கும் ஏதோ சம்திங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோ கேட்டுருவான். அவன் உடனே எனக்கெல்லாம் யாரு மேலையும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ்ங்கிறது ரொம்ப டேஞ்சரானது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரோபோ மாதிரியே பேசுவான். இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு சன்னு சொல்லி ஒரு பையன் வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட மிரட்டுற மாதிரி நீ சொன்னது ரொம்ப நல்லது, சப்போஸ் உனக்கு மட்டும் கோ மேல ஏதான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹோல் கிளாஸ் முன்னாடி அந்த பையன் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் நீ என்ன உளர்ற, சரி வா நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சன்னை இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து கூட்டு போலான்னு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுவாளா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு இல்ல அவன் கூட போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் இவன் கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சன்னுங்கிற பையனை இப்ப நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வெளியே போயிருவா. இப்படி நடந்தோனையும் நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். உடனே இப்ப அப்படியே அவங்களோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து அந்த சன்னோட டெஸ்டினி புக்கை தான் அப்படி ரொம்ப கோவமா தேடிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த மேன் உனக்கு என்னாச்சு ஜூனியர், ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அந்த சன்னோட டெஸ்டினி புக் எங்க, அதை எடுத்து அவனை இப்பயே நான் சாகடிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கத்துவான். அவளதான் சோழி முடிஞ்சு. அதே இடத்துலயே நம்ம ஹீரோ கோவத்தை காட்டிட்டான் அப்படின்ட்டு அவனை எலிமினேட் பண்ணிடுவாங்க. வழக்கம் போல அவன் காத்துல கரைஞ்சு போய் அவனோட பிரேஸ்லெட் மட்டும் அப்படியே கீழே விழுந்துரும். சோ இதோட நம்ம ஹீரோ 2 தடவை எலிமினேட் ஆயிருக்கான். அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோயின் தான். அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல தான் காட்டுவாங்க. அப்போ அவங்க காஃபி ஷாப்க்கு யாரோ ஒருத்தவங்க காஃபி குடிக்கிறக்கா வருவாங்களா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியோ அவனோட எலிமினேஷன் டைம்லாம் முடிஞ்சிட்டு இப்ப திரும்பி டெஸ்டினி ரைட்டரா வருவான். ஆனா இவனை பார்த்த கடுத்தும் நம்ம ஹீரோயின் எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணவே மாட்டா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எலிமினேட் ஆனோனையும் அவனுக்கு எப்படி எல்லாம் மறந்துச்சோ அதே மாதிரி இவனை பத்தின எல்லா ஞாபகங்களும் இவன் கூட இருந்த ஹியூமன்ஸ்க்கும் மறந்துடும் போல. அதனால நம்ம ஹீரோயினும் கேஷுவலா ஒரு கஸ்டமரை ட்ரீட் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்படி ஒரு நாள் இங்க வந்தவன் அதுக்கடுத்து கண்டினியூஸா நம்ம ஹீரோயினோட காஃபி ஷாப்கே தான் வந்துகிட்டே இருப்பான். வந்து ஒரு காஃபியை ஆர்டர் பண்ணிட்டு வழக்கம் போல அவனோட வேலையான டெஸ்டினி ரைட்டிங்க தான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் இப்படி கண்டினியூஸா வந்தோனையும் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்குவான்னா இவன் நம்மளுக்கு ரூட் விடுறான் போல, அதனாலதான் டெய்லி வரான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் உங்களுக்கு எதாவது என் கிட்ட சொல்லணும்னா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பல்பு கொடுக்கற மாதிரி பேசிடுவான். ஆனா நம்ம ஹீரோ என்னதான் இப்படி சொன்னாலும் அவனையே அறியாம அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து அடுத்த நாள் இதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த காஃபி ஷாப்க்கு வருவானா. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பா போல. அப்ப அப்படியே அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கடுத்து அவளுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா டென்ஷனா சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போன் பேசிட்டே வரப்ப தெரியாம ஒரு ஸ்லோப்ல அப்படியே சருகி கீழே விழுந்திருப்பா. இதனால பாவம் அவளால அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நகர கூட முடியாத மாதிரிதான் இருப்பாளா. இதுல நைட் டைம் வேற செமையா குளிரும். இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் வெளியவே இருந்தா நம்ம ஃப்ரோஸ் ஆகி செத்தே போயிருவோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு
நின்னுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். ஏ ரெகுலர் கஸ்டமர், நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் அவன் சொல்லுவான், நான் உங்களோட காஃபி ஷாப்ல தான் இருந்தேன், உங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஒண்ணு பாக்குறதுக்கு உடனே இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிரும் போல. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, என்ன பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு பல்பெல்லாம் கொடுத்து இப்ப எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ இப்படி டக்குன்னு கிஸ் பண்ணனால நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்ல தான் இருப்பானா. அதுக்கடுத்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். ஆனா பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ ஹீரோயினுக்கு இது எதுவுமே ஞாபகமே இருக்காது. அதுக்கான காரணம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்ட் நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.